2021-2026 காலகட்டத்தில் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு நீதிமன்றங்களில் தொடர் தோல்விகளை சந்தித்து வருகிறது. இது அரசின் முடிவெடுக்கும் திறன் குறைபாடு, சட்ட அறிவின்மை, கட்சி நலன் முன்னிலை ஆகியவற்றை வெளிப்படுத்துகிறது. ஸ்டாலின் பொம்மை முதல்வர் என்ற விமர்சனத்தை இந்த தீர்ப்புகள் மேலும் உறுதி செய்துள்ளன. உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்ம கருத்து வழக்கில் உயர்நீதிமன்றம் விசாரணை நடத்தி கடும் கண்டனங்களை தெரிவித்தது. மேலும் 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. துரைமுருகன், பொன்முடி, அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட அமைச்சர்களின் சொத்து குவிப்பு வழக்குகளில் மாவட்ட நீதிமன்றங்களின் விடுதலையை ரத்து செய்து மறு விசாரணைக்கு உத்தரவிட்டது உயர்நீதிமன்றம். அதில் பொன்முடிக்கும் அவரது மனைவிக்கும் 3 ஆண்டுகள் தண்டனையும் விதித்தது. 2025 உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் உயிருள்ள அரசியல்வாதிகளின் பெயரை அரசு திட்டங்களுக்கு பயன்படுத்த தடை விதித்தது. ஸ்டாலின் பெயர், புகைப்படம் பயன்படுத்துவதை ரத்து செய்தது. அரசு நிதியை கட்சி பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தியதாக கண்டனம் தெரிவித்தது. உச்சநீதிமன்றம் பின்னர் அனுமதித்தாலும் உயர்நீதிமன்றம் அரசின் அரசியல் தவறை சுட்டிக்காட்டியது. செந்தில் பாலாஜி வேலை ஊழல் வழக்கில் செந்தில் பாலாஜியை நீதிமன்ற காவலில் வைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அரசு 2000க்கும் மேற்பட்டோரை குற்றவாளிகளாக சேர்த்ததற்கு கடும் அதிருப்தி தெரிவித்த நீதிமன்றம் அதை நீதி முறைமை மீதான மோசடி என்று கண்டித்தது. சிறையில் இருந்தபோதும் அமைச்சர் பதவியில் நீடிக்க வைத்ததற்கும் ஜாமீனில் வெளிவந்து அமைச்சராக தொடர்ந்ததற்கும் நீதிமன்றம் எதிர்ப்பு தெரிவித்தது. அமைச்சர் பதவி வேண்டுமா, ஜாமீன் வேண்டுமா என நீதிமன்றம் கேட்டது அரசு நிர்வாகத்தின் அவலத்தை வெளிப்படுத்தியது. திமுக அரசின் ஆளுநருடனான மோதலால் 10 சட்ட மசோதாக்களை ஆளுநர் நிறுத்தி வைத்தார். உச்சநீதிமன்றம் ஆளுநரின் தாமதத்தை சுட்டிக்காட்டி அனைத்து மசோதாக்கள் நடைமுறைக்கு வருவதாக கூறியது. ஆனால் இம்மோதல் அரசின் நிர்வாக இயலாமையை வெளிப்படுத்தியது. ஸ்டாலின் அரசு மத்தியுடன் தொடர்ந்து மோதுவதால் நிர்வாகம் பாதிக்கப்படுவதாக கருத்துகளும் எழுகின்றன. டாஸ்மாக் கடைகள் அதிகரிப்புக்கு உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்தது. செவிலியர்கள் பணி நியமன வழக்கில் சுரண்டல் அரசு என உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டது இந்த அரசு எவ்வளவு மோசமானது என்பதற்கு உதாரணமாகியுள்ளது. திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் மதுரை மாவட்ட ஆட்சியர், மாநகர காவல் ஆணையர், துணை ஆணையர், கோயில் செயல் அலுவலர் ஆகியோர் உயர்நீதிமன்றத்தில் ஆஜராகி நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரியது அரசின் நிர்வாக அவலங்களில் பெரும் அவலமாக அமைந்தது. ஸ்டாலின் அரசு மக்கள் நலனுக்கு பதிலாக கட்சி நலன், தனிப்பட்ட புகழ் முன்னிலைப்படுத்துவது நீதிமன்றங்களின் கண்டனங்கள் மூலம் வெளிப்படுகிறது. அரசு நிர்வாகம் அரசியல் நாடகமாக மாறியுள்ளன. தொடர்ச்சியான நீதிமன்ற தோல்விகள் ஸ்டாலின் பொம்மை முதல்வர் என்ற விமர்சனத்தை மேலும் உறுதிப்படுத்தியுள்ளன.